அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் ராதாபுரம் தொகுதியில் வெற்றி பெறுவாரா? அப்பாவு வெற்றிக்காக திருநெல்வேலி மாவட்டத்தை இரண்டாக உடைத்த திமுக தலைமை. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தமிழக அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்டவர். திமுகவின் மூத்த தலைவரும் தமிழக சட்டப்பேரவைத் தலைவருமான இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ராதாபுரம் தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வானார். இதுவரையிலும் 4 முறை தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வாகி உள்ளார். அதிக முறை தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கடந்த தேர்தலிலேயே குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றார். வரும் தேர்தலில் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற அவர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறி என்று கூறப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வரக்கூடிய திரு ஆவுடையப்பன் அவர்கள் தொடர்ந்து சபாநாயகருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். சபாநாயகரை மதிப்பதில்லை. மாவட்ட செயலாளராக இருப்பதனால் தொடர்ச்சியாக சபாநாயகர் அப்பாவு திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த திமுக நிகழ்ச்சியை நடத்தினாலும் அதில் மாவட்ட செயலாளரான அவர் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வருகிறார். மேலும் தனது இஷ்டத்திற்கு ஒரு கோஷ்டியை உருவாக்கி சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என்று கூறப்பட்டு வருகிறது. இதனை பலமுறை திமுக தலைமைக்கு அப்பாவு அவர்கள் புகாராக தெரிவித்து விட்டார். திமுக தலைமை அவரை கண்டித்தும் கூட அவர் கேட்பதாக இல்லை. அதே சமயத்தில் இந்த மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சராக KN நேரு அவர்கள் இருக்கிறார். அவர் இந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது மட்டும் ஆவுடையப்பன் வந்து கலந்து கொள்ளுகிறார். மற்றபடி வேறு எந்த நிகழ்விலும் அவர் கலந்து கொள்வது இல்லை. இது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து இருக்கிறது. ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு மற்றும் கிழக்கு என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளராக திரு ஆவுடையப்பன் செயல்பட்டு வருகிறார். இவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் ராதாபுரம், நாங்குநேரி மற்றும் அம்பாசமுத்திரம் என்ற 3 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இவரது கொட்டத்தை அடக்குவதற்காக திமுக தலைமை திருநெல்வேலி மாவட்டத்தை ஏற்கனவே இரண்டாக பிரித்தது போக மேலும் இந்த கிழக்கு மாவட்டத்தை மட்டும் இரண்டாக பிரிப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடுவதற்காக சபாநாயகர் அப்பாவின் மகனான அலெக்ஸ் அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார். இதேபோன்று முன்னாள் எம்பியான ஞான திரவியத்தின் மகனான திரு கிரகாம்பல் அவர்களும் மனு தாக்கல் செய்திருந்தார். இருவருமே சீட் கேட்டு திமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வந்தார்கள். ஆனால் சபாநாயகரின் தலையீட்டால் அலெக்ஸுக்கு சீட் கிடைத்துவிடும் என பலர் கருதினார்கள். ஆனால் திமுக தலைமை இவர்களின் கோஷ்டி பூசலால் கட்சிக்குள் பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த தொகுதியையே கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கிவிட்டது. MP கனவில் மிதந்து வந்த இருவருக்கும் அதிர்ச்சியே கிடைத்தது. மேலும் கிரகாம்பல் அவர்களை சமாதானம் செய்வதற்காக தற்பொழுது திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தை இரண்டாக பிரித்து திருநெல்வேலி கிழக்கு மற்றும் திருநெல்வேலி மத்தி என பிரிப்பதாகவும் மேலும் ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி என்ற 2 தொகுதிகளையும் கிழக்கு மாவட்டமாக பிரித்து இந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக திரு கிரகாம்பல் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இவரது ஆளுகைக்கு கீழ்தான் ராதாபுரம் தொகுதி வருகிறது. எனவே இந்த முறை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் கிரகாம்பல் அப்பாவுக்கு முழு ஆதரவு கொடுத்து அவரை வெற்றி பெற வைப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. திரு அப்பாவுவை பற்றியும் ராதாபுரம் தொகுதி நிலவரத்தையும் காணலாம். 1996ஆம் ஆண்டு மூப்பனார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2001ஆம் ஆண்டு சுயேட்சையாக இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2006ஆம் ஆண்டு திமுகவின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 2011ஆம் ஆண்டு இவர் போட்டியிடவில்லை. 2016ஆம் ஆண்டு வெறும் 49 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் திரு இன்பதுரையிடம் தோல்வியடைந்திருந்தார். 2021ஆம் ஆண்டு திமுகவின் சார்பில் அப்பாவு அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டு 82,331 வாக்குகளை பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட திரு இன்பதுரை அவர்கள் 76,406 வாக்குகளை பெற்றிருந்தார்.
5926 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்பாவு வெற்றி பெற்றிருந்தார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு ராபர்ட் பயஸ் அவர்கள் 78,558 வாக்குகளை பெற்றிருந்தார். அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணி 17,426 வாக்குகளையும், பாஜக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் 57,351 வாக்குகளையும் பெற்றிருந்தார். தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளதால் இந்த இரு கட்சிகளின் வாக்குகளை கூட்டும் பொழுது 74,777 வாக்குகள் வருகிறது. திமுக பெற்ற 78,558 வாக்குகளை கழிக்கும் பொழுது 3,781 வாக்குகள் திமுக கூட்டணி இங்கு அதிகமாக பெற்றுள்ளது. இந்த நிலவரத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த தொகுதி அப்பாவுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட திமுகவின் கோஷ்டி பூசலால் அவர் வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறி. இதனால் சபாநாயகர் வெற்றி பெற்று விடுவாரா அல்லது மீண்டும் ஆவுடையப்பன் ஏதாவது ஒரு கோஷ்டியை உருவாக்கி அவரை தோற்கடிக்க நினைப்பாரா என்பது இறுதி நேரத்தில்தான் தெரிய வரும். நன்றி.